இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரௌனி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரௌனியில் 2 வெரைட்டி இருக்குது, கேக் ப்ரௌனி, ஃபட்ஜி ப்ரௌனி. கேக் ப்ரௌனி வந்து எப்படி இருக்கும்னா கேக் டெக்ஸ்சரில் இருக்கும், சாப்பிடும்போது உங்களுக்கு கேக் மாதிரியே தான் ஃபீல் இருக்கும். பட் ஃபட்ஜி ப்ரௌனி எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இது வந்து மைதா மாவில் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு கேக் ப்ரௌனி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறோம், நீங்கள் பார்க்கலனா அதையும் செக் பண்ணி பாருங்கள். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பேனில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு செமி ஸ்வீட் சாக்லேட் இல்லைன்னா டார்க் சாக்லேட், உங்களுக்கு எது இஷ்டமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மேலே வச்சுருக்க பவுல் வந்து அடியில் இருக்க வாட்டரில் டச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக வாட்டர் இருந்தால் போதும், ரொம்ப வாட்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இருந்ததுன்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வச்சு எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்து திரும்ப ஒரு 30 செகண்ட்ஸ் இது மாதிரி 3 to 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நம்மளோட சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சூவி டெக்ஸ்சர் ஈஸியாக கிடச்சிடும். அதுக்காக தான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஒயிட் சுகரே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 எக்கு போல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் போல் கொக்கோ பவுடர், 1/2 கப் போல் மைதா ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சுக்கோங்க. சலிச்சதுக்கப்புறமா இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வெனிலா எசன்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போது நான் வந்து ஒரு ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு டூத் பிக், இது வந்து மைகோதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சுட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து ஏர் பபிள்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜென்டலாக டேப் பண்ணிவிட்டு 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் ஒரு 30 மினிட்ஸ் போல் இது பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு கூலிங் ரேக்கில் வச்சுட்டு ஃபுல்லாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம இப்போது ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபட்ஜி ப்ரௌனி அப்படின்னால நம்ம கட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நைஃப்பில் ஸ்டிக் ஆகும். இதை வந்து ஒவ்வொரு டைம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு இல்லை அப்படின்னா ஒரு ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட ஃபட்ஜி ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து லைட் ப்ரௌன்லேயும் உள்ளே வந்து நல்லா ஃபட்ஜியாகவும் டார்க் ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது. இப்போ இதிலேருந்து எப்படி சிஸ்லிங் ப்ரௌனி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தாங்க சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் பிட்டராக இருக்கும். நீங்கள் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூட 1/3 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா சலிச்சு கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர், இந்த வாட்டர், சுகர் எல்லாத்தையுமே வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுக்கலாம், ஒரு சிலருக்கு கம்மியாக கூட எடுக்கலாம். கிளறிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாக்லேட் சிரப் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இது கூட நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பட்டர் ஆட் பண்ணாமல் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணால் ஒரு கிளேசி லுக் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சாக்லேட் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இன்னும் கூட சாக்லேட் சிரப் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சாக்லேட் சிரப்பை. சிஸ்லிங் ப்ரௌனி பண்ணுறதுக்கு சிஸ்லர் பிளேட் வேணும். என்கிட்ட அது இல்லாதனால நான் கேஸ்ட் அயனை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ப்ரௌனி அதில் வச்சிடலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பை ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் எழ ஆரம்பிக்கும். இதில் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சிஸ்லிங் ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த சாக்லேட் சிரப் ஊற்றும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இந்த ரெசிபியை ஆட் பண்ணிக்கோங்க.